6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் இன்றோடு முடியுது. நாளைக்கு 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு சார்பாக பதவியேற்றுக்க போறாங்க. சல்மா, வில்சன், சிவலிங்கம், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே கூட்டணி. இந்த சைடு வந்து பாக்குறப்ப ஏடிஎம்கேல இருந்து இன்பதுரை, தனபால் இவங்க எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. பாப்போம். இன்னைக்கு கமல்ஹாசன் பெட்டி எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. பெருமையோடு டெல்லி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கே மக்கள் எனக்காக ஒரு மரியாதை கொடுத்து ஒரு கடமையை கொடுத்துருக்காங்க, அதை வந்து சரியா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விமான நிலையத்திலேருந்து சொல்லிட்டு கிளம்பி டெல்லி போயிருக்காரு. இதுக்கிடையில் டெல்லியில் அந்த பதவிக்காலம் முடியுது இன்னையோட. யாருக்குன்னா வைகோக்கும் முடியுது. வைகோ வந்து பேசும்போது முரசொலி மாறன் என்ன இங்கே வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் வளர்த்து விட்டதே அவர் தான், அவருக்கு நன்றின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பை கொடுத்தது கலைஞர் தான், அவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியா விடையா அவர் வந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துரை வைகோ கொஞ்சம் கமலாலயம் பக்கம் ரூட்டை திருப்புறாருங்கிற மாதிரி. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் வைகோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ராம்தாஸ் அத்வாலே மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கு மீண்டும் எம்பி ஆகணும்னா எங்க பக்கம் வந்துருங்க, எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு நாடாளுமன்றத்திலே கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, அந்த பக்கம் வேணாம், எதிர்பக்கம் இங்க வாங்க. மக்கள் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நாடாளுமன்றத்துல கூப்பிடுறாங்க அப்படின்னா திரைமறைவுல என்னென்னலாம் கூப்பிடுவாங்க, என்னென்னலாம் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. அதே மாதிரி எம் அப்துல்லா அவருமே தமிழ்ல வந்து இன்னைக்கு பேசினாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் என்னுடைய நாடாளுமன்றத்துல ஒரு கடைசி நாள், எங்க போனாலுமே நான் சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு அவருக்கும் கடைசி நாள் தான், அன்புமணி. சரி, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு துணைத் தலைவர், ராஜ்யசபாவோட துணைத் தலைவர், அவர் பேரை அம்புமணி ராம்தாஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டாரு. 2 வாட்டி கூப்பிட்டாரு. அவர் ஆப்சன்ட் சார், அவர் வரலன்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து. ஏன் கடைசி நாள் கூட ஆப்சன்ட் தான் ஆவீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து சபாநாயகர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அம்புமணி அவர் தான் வந்து அப்பாவுக்கு எதிராக அம்பு விட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அன்பு இல்லை ஒரு பேர்ல அம்புதான் இருக்குங்கிறத சபாநாயகர் தப்பா உச்சரிச்சா கூட இங்கே அதுக்கான பொருந்தி போச்சுன்றீங்களா? ஆனா பாருங்க, வரல, இன்னைக்கும் ஆப்சன்ட் தான்.